பிரிட்டனில் உங்களுக்கு பிடித்தமான இல்லங்களை சொந்தமாக்கிக் கொள்ள எப்பொழுதும் நாடுங்கள் ஸ்ரீ எஸ்டேட் ஏஜென்ட் அக்கவுண்டன்சி அண்ட் டாக்ஸ். எங்களை மிக விரைவாக சந்திக்கும் போது நாங்கள் மிக விரைவாக உங்களுக்கு அந்த வீட்டு பிரச்சனையை தீர்த்து உங்களுக்கு ஒரு சொந்த வீட்டுக்காரராக நாங்கள் மாற்றி அமைச்சு தருவோம். 333 ரெய்னர்ஸ் லேன், பினா. தமிழ் உறவுகளே வணக்கம். இப்பொழுது லண்டன் ரெய்னர்ஸ் லேனில் அமைந்திருக்கின்ற ஸ்ரீ எஸ்டேட் ஏஜென்ட் நிறுவனத்தில் இருந்து உங்களோடு தொடர்பை ஏற்படுத்தி இருக்கின்றோம். வணக்கம் ராஜன் அவர்களே. வணக்கம். வணக்கம். நீங்கள் சென்ற முறை பல்வேறு தகவல்கள் தெரிவித்திருந்தீர்கள். அதாவது வீட்டினுடைய விலையில் ஏற்பட போகின்ற மாற்றங்கள் பற்றி கூறியிருந்தீர்கள். குறிப்பாக அந்த வீட்டு விலையின் மாற்றம் என்பது வீடு வாங்க எண்ணுகின்றவர்களுக்கு மிகப்பெரிய ஒரு அதிர்ஷ்டம் அடிப்பது போன்ற விடயங்களை நீங்கள் எடுத்து கூறியிருந்தீர்கள். நிச்சயமாக. அதன் அடிப்படையில் மக்கள் எவ்வாறு உங்களோடு தொடர்புகளை ஏற்படுத்தி கொண்டார்கள்? இதுவரையில் எத்தனை பேருக்கு நீங்கள் வீடு வாங்குவதற்கான விடயங்களை கவனித்திருக்கின்றீர்கள்? அது போன்ற விடயங்களை நாங்கள் பேச வேண்டும். நிச்சயமாக மக்களுக்கு போய் சேர வேண்டும். உண்மையாகவே நீங்கள் பார்த்தீங்கள் என்றால், நான் டிசம்பரில் ஒரு விடயத்தை தெரிவித்து அந்த விடயத்தை தெரிவித்து அதுக்கு பின் மற்ற விடயங்களுக்கு வரலாம் என்று நான் எண்ணுறேன். என்னென்னு சொன்னால், இந்த பணவீக்கம் இப்போ என்னென்னு சொல்கிறது 0.2 கூடப்பட்டிருக்கு ஜனவரியில். என்ன காரணம்னு சொன்னால், டிசம்பர் மாதம் ஒரு காலமும் அரசாங்கங்கள் அந்த பர்ச்சேஸ் காலம் கூடின காலம். அப்போ இந்த வட்டி வீதத்தை குறைக்க மாட்டினோம். ஆனால் பிரித்தானியாவை பொறுத்தவரையில் போன டிசம்பரில் ஒரு 0.25% குறைச்சி விட்டுட்டோம். அப்போ அந்த வேளையில் 3.2 இருந்த பணவீக்கம் தற்போது 3.4 to 0.2 அதிகரிச்சிருக்கு. இது காரணம் என்னென்று சொன்னால், அந்த டிசம்பர் மாதத்தை மத்திய வங்கி வட்டி வீதம் குறைக்கிறத தவிர்த்து கொண்டிருக்கணும். ஆனால் அவர்கள் என்ன செய்தவர்கள்னு சொன்னால், அரசாங்கம் கேட்டுக்கொண்டதுக்கு நாங்கள் தவிர்க்க முடியாமல் அவர்கள் அந்த என்னென்னு சொல்கிறது அந்த வட்டி வீதத்தை குறைச்சவர்கள். இதுதான் உண்மை. ஏன்னு சொன்னால், அரசாங்கம் மக்கள் மீது அந்த சுமையை குறைக்கிறதுக்கு பல வழிகளில் முயற்சி செய்து இருக்கணும். அந்த வகையில் தான் அவர்கள் கேட்டுக்கொண்டதுக்கு நாங்கள் அந்த மத்திய வங்கி ஒரு குவார்ட்டரை குறைச்சி அந்த டிசம்பர் காலத்தில் செய்ததால் இப்போ 0.2 அந்த இன்ஃப்ளேஷன் அதிகரிக்கப்பட்டிருக்கு. இருந்த போதிலும் அந்த வட்டி வீதம் குறைஞ்சதால் நிறைய மக்கள் தங்களுடைய மந்த்லி பேமெண்ட்டை குறைவாக பே பண்ணி கொண்டிருப்பதால் உண்மையிலேயே இந்த அரசாங்கத்துக்கு நாங்கள் நன்றி தெரிவிக்க வேண்டிய ஒரு விடயம் இந்த வேளையில் எங்களுக்கு வட்டி வீதம் குவார்ட்டரை குறைச்சி தந்ததுக்கு. இப்பொழுது பிரிட்டன் நாட்டை பொறுத்தவரையிலே பணவீக்கம் என்பது அதிகரித்து செல்லும் நிலையைத்தான் காணக்கூடியதாக இருக்கிறது. எங்கு பார்த்தாலும் பொருளியல் ரீதியான விடயங்களை பேசுகின்ற பொருளியல் நிபுணர்கள் இந்த நாட்டினுடைய பணவீக்கம் தொடர்பாகவே தங்கள் கருத்துக்களை முன்வைக்கின்றார்கள். இந்த பணவீக்கம் என்பது உண்மையில் இந்த வீட்டு வியாபாரத்திலும் தாக்கத்தை ஏற்படுத்தும் என்பதை நாங்கள் தவிர்க்க முடியாது என்று நினைக்கின்றேன். நிச்சயமாக நீங்கள் சொல்றது சரியான ஒரு விடயம். உண்மையாகவே இந்த வீட்டு மார்க்கெட்டை பொறுத்தவரையில் இந்த ப்ராப்பர்ட்டி மார்க்கெட் அதாவது என்னென்னு சொல்கிறோன்னு சொன்னால், இந்த நாட்டின் பொருளாதாரத்தில் ஒரு பங்கு வகிக்குது. அப்போ என்ன விடயம் எடுத்துக்கொண்டாலும் சடன்லியாக இந்த ப்ராப்பர்ட்டி மார்க்கெட் தான் பாதிக்கப்படுறது. இந்த இன்ஃப்ளேஷன் அதிகரிக்கிற பட்சத்தில் வங்கிகள் என்ன செய்யணும்டா, தங்களோட வட்டி வீதங்களை குறைக்காமல் அப்படியே வச்சிருக்க பார்ப்பினோம். அப்போ இந்த பணவீக்கம் குறைய வங்கிகளும் வட்டி வீதத்தை குறைப்பினோம். ஆனால் என்னுடைய அபிப்பிராயம் என்னென்னு சொன்னால், இந்த வருடம் அநேகமாக அரசாங்கம் என்னை பொறுத்தவரையில் இப்போ 3.75 இருக்கிற மத்திய வங்கியோட வட்டி வீதம் அநேகமாக இந்த வருடம் 3 தரமாக அவைகள் குறைச்சி 3 கொண்டு வருவினோம் இந்த வருடத்துக்குள்ள. அப்படி கொண்டு வந்தால் தான் பிரித்தானியாண்ட பொருளாதாரத்தை நகர வைக்க முடியும். இல்லையென்று சொன்னால் பிரித்தானியாண்ட பொருளாதாரம் ஒரு மந்த நிலையில் இருக்கு. அதுக்காகத்தான் அரசாங்கம் முழுமையான விடயத்தில் இறங்கி இந்த மத்திய வங்கியோட கதைச்சு இதுக்கான பல விடயங்களை எங்களுடைய அரசாங்கம் செய்து கொண்டு இருக்கிறோம். சரி, இவ்வாறு நாங்கள் பொருளாதார நிலைமை பிரிட்டனில் நிலவுகின்றதை நாங்கள் அவதானிக்கின்ற பொழுது, சாதாரணமாக வீடுகளின் விலை எந்த நிலையில் இருக்கிறது?
நிச்சயமாக நீங்கள் சொல்கிறது முதல் தரம் சொன்னதெல்லாம் நிறைய பேருக்கு போய் கிடைச்சிருக்கு. உண்மையிலேயே நானும் நீங்களும் சேர்ந்து இந்த இப்படி ஒரு விடயத்தை செய்கிறது வந்து இது எங்களுடைய என்னென்னு சொல்கிறது, எங்களுடைய பொருளாதாரத்தை விட எங்களோட மக்களுடைய பொருளாதாரம் வந்து சிறப்பாக இருக்கிறது. காரணம் உங்களுடைய பங்கு உண்மையிலேயே அதிகமான பங்கும், மற்றது தமிழ் மக்கள் பிரித்தானியாவில் ஒரு பொருளாதார ரீதியாக முன்னோரணும் என்ற அந்த ஊக்கத்தையும் எனக்கு நீங்கள் வந்து அடிக்கடி இப்படியான ஊக்கங்களை செய்வதாலும், நானும் மக்களோடு நிறைய மக்களுக்கு இந்த விடயங்களை தெரிவிப்பதனாலும் நிறைய பேர் இப்போ வீடு வாங்கி கொண்டிருக்கிறோம். இந்த ஜனவரியிலேயே எங்கள் தமிழ் மக்கள், நாங்கள் ஏற்கனவே வீடியோவில் குறிப்பிட்ட மாதிரி, ஒரு வீடு இல்லாதவர்கள் நிறைய பேர் வரியினம். ஏன்னு சொன்னால் அவர்களுக்கு அந்த குறைஞ்ச வருமானத்தோட, நான் இப்போ வந்து சில வங்கிகள் வந்து இப்போ வந்து குறைஞ்ச வருமானத்தோட வீடு வாங்குறதுக்கு மோர்கேஜ் ஆஃபரை தரக்கூடிய நிலைமையில் இருக்கணும். அப்படி நான் எடுத்து கொடுத்துட்டு இருக்கிறேன். ஆகவே குறைஞ்ச டிப்போசிட், கொஞ்சம் குறைஞ்சது ஒரு 20-25% டிப்போசிட் தேவை. ஆனால் அவர்களுடைய சம்பளம் வந்து குறைவாக இருந்தால் வீடுகளை வாங்கக்கூடிய நிலைமைகள் இருக்குது இப்போ மார்க்கெட்டில். அந்த வகையில் நீங்கள் குறிப்பிட்டது போன்று போன வீடியோவில் தெளிவாக மக்களுக்கு குறிப்பிட்ட நாங்கள் என்னென்னு சொன்னால், ஒரு வீடு இல்லாதவர்கள் ஏதோ ஒரு வழியில் அந்த வீட்டை வாங்கிடணும் உண்டு. அப்போ அப்படியானவர்களுக்கு நான் சில சட்ட ரீதியான விடயங்களை செய்து அவர்களுக்கு அந்த குறைஞ்ச வருமானம் உள்ள எல்லாருக்கும் அந்த வீடுகளை வாங்கி கொடுத்து, கூடுதலாக எங்களோட மக்கள் வந்து இந்த என்னென்னு சொல்கிறேன்னு சொன்னால், அந்த உதவித்தொகைகளிலிருந்து வெளியில் வர வேணும். வந்து இந்த நாட்டுக்கு பாரமாக இல்லாமல் தமிழ் மக்கள் தாங்கள் சொந்த வீடுகளை வாங்க வேணும். உதாரணத்துக்கு ஒரு ஆள் ஒரு வருடம் ஒரு உதவித்தொகை ஒரு என்னென்னு சொல்கிறது ஒரு 15,000 எடுப்பாராக இருந்தால், ஒரு வீட்டை வாங்கி விடுவாராக இருந்தால் 40,000 ரூபா அவருக்கு கிடைக்கக்கூடிய மாதிரியான வாய்ப்புகள் இருக்குது. நல்ல லொக்கேஷன், நல்ல இடங்களில் அப்படி வாங்கக்குள்ள அவர்களுக்கு கூடுதலான வருமானம் இருக்கும். அப்போவே அந்த இயலாதவர்கள், முதியவர்கள் இந்த உதவித்தொகைகளில் இருக்கலாம். மற்றவர்கள் வீடுகளை வாங்கி தங்களோட சொந்த காலில் நின்றாத்தான் எதிர்காலம் அவர்களுக்கு இருக்கும். அப்போ அந்த வகையில் நான் எல்லா மக்களையும் இந்த இதுகளில் இருந்து விடுபட்டு சொந்த காலில் நின்று சொந்தமாக ஒரு வீட்டை வாங்குறதுக்கான சகல விடயங்களையும் செய்கிறேன். ஏன்னு சொன்னால் அவர்கள் தனித்து நின்று இயங்க வேணும். அதாவது ஒரு உதவியே அரசாங்கத்திட்டே உதாரணத்துக்கு இயலாதன்னு சொன்னால், இயலாதவர்கள், நடக்க முடியாதவர்கள், வயது போனவர்கள் பிரச்சனை இல்லை. மற்றவர்கள் இதில் லாபம் பெற போகிறதில்லை. அவர்கள் வந்து ஒரு வீட்டை வாங்கி விடும்போது ஒரு 2 வருடத்தில், இப்போ அண்மையில் ஒரு வீடு வாங்கி கொடுத்தா இப்போ 2 வருடமும் இல்லை, 100,000 பவுண்ட்ஸ் அந்த வீட்டில் குட்டி இப்போ கிடச்சிருக்கு. இப்போ இப்படி பல விடயங்கள். ஆகவே எங்களோட மக்கள் கூடுதலாக லாபத்தை பெற்று பொருளாதாரத்தில் முன்னேறணும்னு சொன்னால் ஆக குறைஞ்சது ஒருவர் ஒரு வீடு வாங்க வேணும். அதுக்கான முழு விடயங்களை நான் செய்து கொண்டிருக்கிறேன். அதுக்கான என்னென்னு சொல்கிறது, உங்களால் வாங்க முடியாது இப்படி பிரச்சனைகள் இருக்குன்னு சொன்னால் எங்களோட நாடும் போது அதுக்கான சட்ட ரீதியான விடயங்களை தெரிவித்து உங்களை நாங்கள் ஊக்கப்படுத்துவோம் வாங்கிறதுக்காக. நீங்கள் இந்த விடயங்களை தெரிவிக்கின்ற பொழுது எனது சிந்தனை வேறு பக்கமாக செல்கின்றது. அதாவது ஒரு வர்த்தக நிறுவனமாக இருக்கின்ற பொழுது அந்த வர்த்தக நிறுவனம் வியாபாரத்தை பற்றியே சிந்தித்து கொண்டிருக்கும், வருமானத்தை பற்றி சிந்தித்து கொண்டிருக்கும், லாபத்தை பற்றி சிந்தித்து கொண்டிருக்கும். இந்த 3ம் முக்கியமானவை. ஆனால் நீங்கள் இப்பொழுது கூறியிருக்கின்ற விடயங்கள், எங்களுடைய மக்கள் மேம்பட வேண்டும், ஒவ்வொருவரும் தங்கள் கால்களில் நிற்க வேண்டும் என்பதை நீங்கள் வலியுறுத்துகின்றீர்கள். இது இந்த நாட்டு அரசாங்கம் உங்களுடைய கருத்தை செவிமடுத்தால் உங்களை ஒரு நல்ல நிலையில் பாராட்டுவதற்கான வாய்ப்பும் இருக்கிறது என்று எண்ணுகிறேன். ஏனென்றால் இப்பொழுது எந்த நாட்டை எடுத்துக்கொண்டாலும் ஐரோப்பாவை பொறுத்தவரையிலே எல்லா நாடுகளும் சிரமப்படுகின்றன, பொருளாதாரத்தில் சிரமப்படுகின்றன. அவர்கள் இந்த உதவித்தொகையில் இருப்பவர்களை எவ்வளவு தூரம் கட்டுப்படுத்த முடியுமோ அவ்வளவு தூரம் கட்டுப்படுத்துகின்றார்கள், வழங்குகின்ற கொடுப்பனவுகளை குறைக்கின்றார்கள். அவ்வாறு இருக்கின்ற பொழுது நீங்கள் அருமையான ஆலோசனையை வழங்குகின்றீர்கள். நீங்கள் எடுக்கின்ற தொகையை விட நீங்கள் இப்படி ஒரு வீட்டை நீங்கள் வாங்கிவிட்டால் அந்த வீட்டில் இருந்து உங்களுக்கு கிடைக்கின்ற வருமானம் என்பது அதிகமாக இருக்கும். ஆகவே நீங்கள் உங்கள் காலில் நிற்கக்கூடியவராக நிற்கலாம் என்பதை நீங்கள் தெரிவித்திருக்கின்றீர்கள். மிகவும் வரவேற்கக்கூடிய கருத்து. இதிலே குறைந்த வருமானம் உடையவர்களுக்கும் இப்பொழுது வீடுகளை வாங்கி கொடுக்கக்கூடிய வாய்ப்பு இருப்பதாக சொன்னீர்களே, அது எப்படி? அதனை கொஞ்சம் நிச்சயமாக என்னன்னு சொன்னா, இப்போ வந்து சில வங்கிகள் வந்து எங்களுக்கு வந்து அதாவது 20%, 25% டிப்போசிட் இருந்தால்
குறைஞ்ச வருமானம் இருந்தாலும் ஒரு 3 மாதம் 6 மாதம் அந்த சலரி பேசிலிப்போ அல்லது செல்வெம்பிளையரோ இருந்தாலும் கூட வீட்டை வாங்கக்கூடிய விடயத்தை தெரியணும். அப்போ நாங்கள் இந்த சட்டத்தில் என்ன விடயங்கள் சொல்லப்பட்டிருக்கு, உதாரணத்துக்கு வீடை வாங்கி இருக்கிறதுக்கு கொண்டு ஒரு சட்டம் இருக்குது, வீட்டை வாங்கி வாடகை கொடுக்குறதுக்கு கொண்டு ஒரு சட்டம் இருக்குது. இப்படியான விடயங்களை நாங்கள் ஆராய்ஞ்சு எது இலகுவான வழி. அப்போ அந்த சட்டத்தில் நாங்கள் சட்டத்தை கவனித்து என்ன மாதிரி நாங்கள் அதை கையாளணுமென்ற விடயங்கள் தெரிஞ்சிருக்கணும். அப்போ அந்த வாங்கி வாடகை கொடுக்குறன்ற விடயங்கள் எல்லாம் நிறைய எங்களுக்கு அந்த விடயங்கள் இருக்குது. இப்போ ஆரம்பத்தில் எங்கள்கிட்ட கொஞ்சம் வருமானம் இருந்தால் அதை நாங்கள் வாங்கி கொஞ்ச காலத்துக்கு வாடகை கொடுக்குற மாதிரி கொடுத்துட்டு பேர்ந்து நாங்கள் அதை மாற்றிக்கொள்ளலாம். ஏன்னா ஒரு வருஷத்தில் அந்த வீடு வந்து நீங்கள் வாங்கி விட்டீங்கன்னு சொன்னால் 50,000 ரூபா அதில் 1,00,000 ரூபா கூடுறதுக்கான வாய்ப்பு அந்த லொக்கேஷனை பொறுத்தாமே. அப்போ நீங்கள் விட்டுட்டு இருந்தீங்கன்னு சொன்னால் எனக்கு எல்லாம் சம்பளங்கள் எல்லாம் சரியாக வரும் வரையும் வெயிட் பண்ணுவோம்ன்றது சொன்னால் நீங்கள் 6,00,000 ரூபாய்க்கு வாங்குற வீட்டு 7,00,000 ரூபாய்க்கு தான் போய் வாங்குவீங்கள். அப்போ உடனடியாக தமிழ் மக்கள் எல்லோரும் ஒரு வீட்டை குறைஞ்ச வருமானத்தோட நான் வாங்கி தருவேன், சட்ட ரீதியாகவே அதை வாங்கலாம். வாங்கி கொஞ்ச காலத்துக்கு நீங்கள் வாடகை கொடுத்து போட்டு அங்கால ஒரு 3 மாதம் உங்களுக்கு ஒரு கூடுதலான வருமானத்தை ஏற்படுத்தி பிறகு அதை நீங்கள் மாற்றிக்கொள்ளலாம். இதான் சட்டம் சொல்லுது. ஆகவே இதில் எந்த விதமான விடயமும் கிடையாது, பிழையான விடயங்கள் கிடையாது. எல்லாம் சரியான வழியில் நாங்கள் அதை வாங்கி வாடகை கொடுத்து பின்னர் நாங்கள் ஒரு 3 மாதம் நல்ல ஒரு வருமானத்தை ஏற்படுத்தி இரவு பகலாக வேலையை செய்து அதை வசிக்கிறதுக்கான விடயங்களை மாற்றிக்கொள்ளலாம். இப்படியான வழியெல்லாம் வேறு நாட்டு மக்கள் எல்லாம் செயல்பட்டு வீடுகளை வாங்கினோம். அப்போ தமிழ் மக்களை பொறுத்தவரையில் நான் கிட்டத்தட்ட இன்னும் 40% தமிழ் மக்கள் பிரித்தானியாவில் வாடகை வீட்டிலே இருக்கிறோம். அவைகளுக்கும் இந்த வருடம் குறைஞ்சது ஒரு 25% மக்களுக்காக நான் இந்த வீடுகளை வாங்கி கொடுக்கறதுக்கான சகல விடயங்களை நான் செய்து கொண்டு இருக்கிறேன். தற்போது சொன்னால் நீங்கள் நம்ப மாட்டீங்கள், இப்போ கிட்டடியில் கூட ஒரு 7-8 பேருக்கு இப்படி பிரச்சனையாக குறைஞ்ச வருமானம் எங்களால் வீடு வாங்கலான்னு என்ற அலுவலகத்துக்கு வந்தவர் அவைகளுக்கு இப்போ வாங்கி கொடுத்துருக்கிறேன். நிறைவான விடயங்களை உங்களுக்கு ஸ்ரீ எஸ்டேட் ஏஜென்ட் நிறுவனத்தினுடைய உரிமையாளர் ராஜன் அவர் ஏற்கனவே ஆயிரக்கணக்கான வீடுகளை எங்களுடைய மக்களுக்கு வாங்கி வழங்கி இருக்கின்றார். அவர்களுக்கு என்னென்ன தேவையோ அவற்றையெல்லாம் அவர் நிறைவு செய்திருக்கின்றார். அந்த அனுபவத்தின் ரீதியாக அவர் தெரிவிக்கின்ற கருத்துக்களின் அடிப்படையில் நீங்கள் அவரை நேரடியாக, அதாவது இந்த நிறுவனம் ரெய்னஸ் லேனில் அமைந்திருக்கின்றது, டியூப் ஸ்டேஷனுக்கு மிக அருகாமையில் நடைதூரத்தில் இருக்கின்றது. இலகுவாக வந்து நீங்கள் நேரடியாக சந்தித்து உங்களுடைய பிரச்சனை என்ன என்பதை முதலில் நீங்கள் அவருக்கு தெரிவிக்க வேண்டும். அதற்கு பின்னர் நீங்கள் எந்தெந்த வழியால் நீங்கள் பயணித்தால் நீங்கள் ஒரு வீட்டின் சொந்தக்காரராக மாறலாம் என்பதை உங்களுக்கு அவர் மிக தெளிவாக விளக்க காத்திருக்கின்றார். எனவே தாமதிக்காமல் இப்பொழுதே நீங்கள் உங்கள் பணியை ஆற்றுங்கள், வாருங்கள், சந்தியுங்கள். நாளை நாங்கள் உங்களை சந்திக்கின்ற பொழுது லண்டனில் நீங்கள் ஒரு வீட்டின் உரிமையாளராக இருக்கின்றீர்கள் என்ற பெருமையோடு உங்களை சந்திக்க நாங்கள் ஆசைப்படுகின்றோம். மிக்க நன்றி. மிக்க நன்றி ராஜன் அவர்களே. நன்றி, வணக்கம். மீண்டும் அடுத்த நிகழ்ச்சியில் சந்திப்போம். நிச்சயமாக. நன்றி, நன்றி, நன்றி. பிரிட்டனில் உங்களுக்கு பிடித்தமான இல்லங்களை சொந்தமாக்கிக் கொள்ள எப்பொழுதும் நாடுங்கள் ஸ்ரீ எஸ்டேட் ஏஜென்ட் அக்கவுண்டன்சி அண்ட் டாக்ஸ். எங்களை வந்து மிக விரைவாக சந்திக்கும் போது நாங்கள் மிக விரைவாக உங்களுக்கு அந்த வீட்டு பிரச்சனையை தீர்த்து உங்களுக்கு ஒரு சொந்த வீட்டுக்காரராக நாங்கள் மாற்றி அமைச்சு தருவோம். 333 ரெய்னஸ் லேன், பினா.